தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான விஜய், சூர்யா, விக்ரம் உள்ளிட்டோர்களின் வாரிசுகள் அடுத்து சினிமாவுக்குள் வரத் தொடங்கிவிட்டனர். நடிகர் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் ஹீரோவாக தற்போது நடித்து வருகிறார். நடிகர் விஜயின் மகன் லைகா தயாரிப்பில் இயக்குனர் அவதாரம் எடுத்துள்ளார். இந்நிலையில் நடிகர்கள் சூர்யா, ஜோதிகாவின் மகள் தியாவும் ஆவணப்படத்தை இயக்கி நானும் ஒரு இயக்குனராக போகிறேன் என்பதை நிரூபித்துள்ளார். சிவகுமாரின் மகனான சூர்யா அப்பாவை போல சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகி நடித்து கொண்டிருக்கிறார். சூர்யாவின் தம்பி கார்த்தியும் சினிமாவில் டாப் ஹீரோவாக வலம் வருகிறார். திருமணத்துக்கு பிறகு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குடும்பத்தை கவனித்து வந்த ஜோதிகா 36 வயது நிலை படத்தின் மூலம் கடந்த 2015ஆம் ஆண்டு மீண்டும் சினிமாவில் கம்பேக் கொடுத்து தொடர்ந்து நடித்து வருகிறார். சென்னையில் கூட்டு குடும்பமாக மாமனார் சிவகுமார் வீட்டில் வசித்து வந்த ஜோதிகா கடந்த ஆண்டு கணவர் சூர்யாவை அழைத்து கொண்டு மும்பையில் புதிதாக வீடு வாங்கி குடியேறினார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் படங்களை தாண்டி மலையாளத்தில் மம்முட்டி படம், இந்தியில் அஜய் தேவ்கான் படம் என முன்னணி நடிகர்கள் படங்களில் நடித்து வருகிறார் ஜோதிகா. நடிகர் சூர்யா மும்பைக்கும் சென்னைக்கும் பறந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் கோலிவுட்டினர். கங்குவா படத்தின் ரிலீஸ் வேலைகள் மற்றும் சூர்யா 44 படத்தின் படப்பிடிப்பு உள்ளிட்டவைக்காக சென்னையிலேயே அதிக நாட்கள் தங்கியிருப்பதாகவும் கூறுகின்றனர். அதை வைத்துதான் தேவையற்ற வதந்திகளும் பரவி வருகின்றன. ஆனால் சூர்யா மற்றும் ஜோதிகா இடையே எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை என்றும் இருவரும் தங்கள் வேலைகளில் பிஸியாக உள்ளனர் என்றும் கூறுகின்றனர். சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மூத்த மகளான தியா சமீபத்தில் இயக்கிய லீடிங் லைட் ஆவண குறும்படத்திற்காக சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என 2 விருதுகளை பெற்றுள்ளார். தனது மகள் விருது வாங்கிய புகைப்படத்தை வெளியிட்டு பெருமைப்படுகிறேன் மகளே, யாரும் கண்டுகொள்ளாதவர்கள் மீதும் பலருக்கும் வெளிச்சம் கொடுத்துவிட்டு இருட்டில் இருக்கும் பெண்கள் பற்றிய டாக்குமெண்ட்ரியை எடுத்து அசத்தி விட்டாய் என அதை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்துள்ளார் ஜோதிகா. இந்த ஆவண படத்தை பார்த்துவிட்டு நடிகர் மாதவன், நடிகை ராதிகா சரத்குமார், சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் உள்ளிட்ட பிரபலங்கள் தியாவுக்கும் அவரது அம்மா ஜோதிகாவுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சூர்யா, கார்த்தி உள்ளிட்டோர் இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு கமெண்ட்டும் போடவில்லையே ஏன் என தனி பஞ்சாயத்து ஒன்றும் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயும் இதே போலத்தான் சினிமாவுக்கான படிப்பை படித்து கொண்டிருக்கும் போது ஜங்ஷன், புல் த ட்ரிகர் என 2 குறும்படங்களை இயக்கி யூடியூபில் வெளியிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். லைகா நிறுவனம் தயாரிப்பில் பெரிய படமே இயக்கப் போகிறார். இந்நிலையில் விஜய் மகனைப் போலவே தற்போது சூர்யாவின் மகளும் குறும்படம் ஒன்றை இயக்கியுள்ள நிலையில் கூடிய சீக்கிரமே அவரும் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகப் போகிறார் என கூறுகின்றனர். அம்மா ஜோதிகாவை வைத்து தனது முதல் படத்தை இயக்கும் திட்டத்திலும் தியா, சூர்யா இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் தனது படிப்பு மொத்தத்தையும் முடித்த பின்னர் தான் சினிமா பக்கம் தியா வருவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin.